பிரதமர் மோடி அவர்கள் அதாவது பேச்சாளர் மட்டுமல்ல, அதாவது இலத்தக்கன பேசக்கூடிய ஒரு பச்சோந்தின்னு கூட சொல்லலாம், ஒரு கமிலியான் மாதிரி. குஜராத் போல முழுக்க முழுக்க தமிழ்நாடு போதை இல்லாத மாநிலமாக மாற்றம். அதை நிரூபிக்க முடியுமா அவர்களால்? ஒரு தொழுநோயாளியினுடைய கையிலிருந்து ஒரு வெண்ணெயை நான் வாங்கி சாப்பிட்றதுக்கு சமமானது மதுவினால வர எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம்னு சொன்னாங்க. 3000 கொடுக்குற பொங்கல் பணம் கொடுத்தீங்களே, அது அப்படியே டாஸ்மாக் போகுது. நீங்கள் அப்போ நீங்கள் கொடுக்குறது மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தமிழக அரசு மேலே இருக்குது. ஒரு செல்ஃபோன் தரலைன்னா தூக்குள்ள வைக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்க மனதை முடைந்து போகிறாங்க, ஜென்சிக்கு போகிறாங்க. இது எல்லாமே இந்த போதைப் பொருட்கள், போதை விளக்கத்தினால தான் வருது. டெக்னாலஜி வளரும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று முன்னேற்றம் இருக்கும், இன்னொன்று பின்னடைவு இருக்கும். அந்த பின்னடைவு நோக்கிய நகர்வுகள் ஜென்சி கிட்ஸ் இப்போ நிறைய பேர் அதில் காணாமல் போகிறாங்க. ஒரு சிலர் அதில் வெற்றி பெறலாம், ஆனால் நிறைய ஆப்புகள்லாம் வந்து அவங்களுக்கே ஆப் வச்சுருக்காங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சொல்லுங்கள். மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு விதமான உரைகளை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளி மாணவ மாணவிகள் போதை ஆசாமிகளிடம் சிக்கியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அவங்களை மீட்பது தான் எங்களுடைய கூட்டணியுடைய முக்கியமான வேலையை அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு மாற்று எதிர்வினையும் உடனடியாக இணையதளத்தில் பார்த்திங்கன்னா, முதல்ல குஜராத்லேருந்து விநியோகமாகின்ற அந்த போதை லாபியை முதல்ல தடுத்து நிப்பாட்டுங்க, பிறகு பேசலாம் அப்படின்னு ஒரு கருத்தும். அதே போல் காந்தி நகரில் அமித்ஷாவோட தொகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அதை முதல்ல தீர்ப்பதற்கு வழியை பாருங்கள் அப்படின்னு எதிர்வினையாற்றிருக்கிறார்கள். பிரதமர் பேச்சு, அது தொடர்பான எதிர்வினை எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் அதாவது பேச்சாளர் மட்டுமல்ல, அதாவது இலத்தக்கன பேசக்கூடிய ஒரு பச்சோந்தின்னு கூட சொல்லலாம், ஒரு கமிலியான் மாதிரி. ஏன்னா பீகாரில் பேசும்போது ஒரு மாதிரியாக பேசுகிறார், ஒடிசாவில் பேசும்போது ஒரு தமிழர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒடிசாவில் பேசும்போது பேசினார். தமிழர் தான் இங்கே கோல் வச்சுக்கிறார் அப்படிலாம் பேசினார். ஆக இங்கே பேசும்போது தமிழ் போல் ஒரு மொழி இல்லையா, அது எங்கேயுமே இல்லை, யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு பாரதி பேசுகிறத விட இவர் அதிகமாக பேசுவார். ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா இங்கே அதான் சொல்ல வந்தேன், அதான் ஒடிசா மாதிரி சொன்னேன். பாண்டியன் விவகாரத்தை பெருசாக பேசினார். தமிழர் ஒருத்தர் இங்கே ஒடிசாவில் கோல் வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் பேசுது தான் இன்றைக்கி பிஜேபியோட ஆட்சி அங்கே வந்திருக்கு. ஆக அங்கே போய் ஒரு இடத்துல பேசும்போது தமிழை கொச்சையாக தரக்குறைவாகவும், வேறொரு இடத்துல தமிழ் மாதிரி உண்டுமா அப்படிங்கிறதும் அவர் அரசியலில் பேசுகிறது உண்டு. இன்னொன்று, ஒரு முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடத்துல வேறு மாதிரியாகவும், இந்துத்துவா இருக்கக்கூடிய இடங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் அது மாதிரி பேசுகிறார்கள். இப்போது தலித் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில். தலித் கிறிஸ்டியன் இருக்குது. தலித் அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னா, தலித்தாகவே இருப்பார்கள் ஆனால் கிறிஸ்டியனாக மாறி இருப்பார்கள். தலித்துகளுக்கான எல்லா சலுகைகளையும் பெறுவார்கள் ஆனால் கிறிஸ்டியனாக இருப்பார்கள். அவர் தான் தலித் கிறிஸ்டியன் நம்ம சொன்னாங்க. அதே போல் தலித் முஸ்லீம்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அங்கே அவங்க தலித்தாகவே இருப்பார்கள் ஆனால் முஸ்லீம்களாக இருப்பார்கள். அப்போது தலித்திலிருந்து மாறாத அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய சலுகைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பேரளவில் முஸ்லீமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் பண்ணுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த போதைப்பொருள் விவகாரம் அப்படின்னு இப்போது பேசியிருக்கிறது விஷயத்தை பார்த்தோம்னா, அதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறாரு, குஜராத் போல் அதான். ஏன்னா அது முழுக்க தமிழ்நாடு போதை இல்லாத மாநிலமாக மாற்றம். அதை நிரூபிக்க முடியுமா அவரால்? அதுக்கு அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லுவார் ஸ்டாலின் அவர்கள். அடிக்கடி சொல்லுவார் அதை. ஏன்னா அவருக்கு அதான் தெரியுமா இருக்கும், அதனால சொல்லுவாராக இருக்கும். ஆனால் அதே போல் இவர் எங்கே போனாலும் குஜராத் மாடல் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறார். ஆனால் குஜராத் மாடல் அப்படி இல்லை. காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லி நீங்கள் அந்த மதுவை ஒழிச்சிட்டோன்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கே தான் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்கே தான் ஸ்டெப் மதர், அதாவது இப்போது குழந்தையை உருவாக்கி தருவதற்கான மாற்றுத் தாய்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த இதில் ஒரு தனி கிராமமே இருக்காங்க.
அது மாதிரியான சூழல்கள்லாம் இருக்குது. அது குறித்து நம்ம தனியாக பேசுவோம். இல்லை, கடலூர் குஜராத்தில் வந்து மது வந்து தாராளமாக கிடைக்குது, ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது, ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே வந்து அவங்க வேறு பொருட்கள், அதாவது அக்கா தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலை, நான் மறுக்கலை. எல்லா பள்ளிக்கூடங்கள் அருகில் வந்து தலகாணின்னு கேட்குறாங்க. தலகாணின்னு கேட்டால் வந்து அந்த அந்த இதை வந்து கொடுக்குறாங்க, அந்த வாயில் வச்சு ஒதிக்கிறாங்க. அந்த கூலிப்ஸுங்கிறது மாதிரியான சூழலை வந்து வேறு பேர்களில் வாங்கிக்கிறாங்க. ஆக தமிழகம் வந்து அதில் வெற்றி பெற்றுச்சா அப்படின்னா கொஞ்சம் வெற்றி பெறவில்லை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அடுத்த மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது குஜராத்தை விட தமிழகம் கொஞ்சம் மேம்பட்டு தான் இருக்குது. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இல்லை, இதுக்கு முன்பு வந்து பேசின பேச்சுக்கும், பிரதமர் பேசின பேச்சுக்கும், இப்போ பேசுகிற பேச்சுக்கும், குறிப்பாக வந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் போதை ஆசாமிகளிடம் சிக்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இந்த நேரத்தில் அதை பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அந்த டேட்டா வந்து அப்படி சொல்லுது. ஏன்னா இப்போ அண்மையில் வந்து ஒரு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம். அதாவது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெண்ணை வந்து அவங்க கற்பழிச்சிட்டாங்க. அது மாதிரியான இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா மாநிலங்களும் நடக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதையே குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு அட்டென்ஷன் ஏற்படுத்த முடியும். அவங்கள வந்து இப்போ இளைய தலைமுறையினரை கவர் பண்ணுறதுக்காக, பெற்றோர்களை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக, பெற்றோர்களை வந்து ஆமாம் எவ்வளோ அக்கறையாக பேசுகிறாங்க. பாஜக அரசு வந்து உண்மையிலேயே இவங்க வந்துட்டாங்கன்னா நமக்கான பெரிய பாதுகாப்பானவர்களாக மாறி விடுவார்கள், பாலாரும் தேனாரும் ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு மோடி அவர்கள். ஆனால் அதெல்லாம் வந்து இங்கே வந்து இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேசியாச்சு. இது மாதிரி கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது முறை 1971 இவர் ஆட்சிக்கு வரும்போது சாராயத்தை உள்ளே கொண்டு வரும்போது அவர் பேசுகிறார். இல்லை பக்கத்துலலாம் இல்லையா, மொத்தமாக தீப்பிடிச்சி எறியும்போது நடுவில் மட்டும் இப்படி நான் வந்து இருக்க முடியும், நல்லபடியாக இருக்க முடியும்னு சொல்கிறார் அவர். ஆனால் இதையே அண்ணா அவர்கள் வந்து வெற்றி பெற்ற பிறகு சொன்னாங்க, ஒரு ஒரு தொழுநோயாளியினுடைய கையிலிருந்து ஒரு வெண்ணெயை நான் வாங்கி சாப்பிட்றதுக்கு சமமானது மதுவினால் எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம்னு சொன்னார். இப்போ அந்தளவுக்கு காட்டமாக எதிர்த்து அண்ணா அவருடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் தனக்கு சாதகமான ஒரு அம்சமாக மதுவை கொண்டு வந்தார். சரி, அதை ஜெயலலிதா அம்மையாருமே வந்து கிட்டத்தட்ட டாஸ்மாக் கொண்டு வந்தது அவங்க பீரியடில் தான், 2003. ஆக அது 96 பீரியட்லாம் வந்து தனியார்களுக்கு வந்து குடோன் மட்டும் தான் இருந்துச்சு, டாஸ்மாக் குடோன் மட்டும் தான் இருந்தது. தனியார்கள் வந்து நிறைய சாராய கடைகளை வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் கோடிட்டு காட்டுறப்ப தான் வந்து இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ செய்தித்தாளை படித்தே தான், கடந்த தை திருநாளை விட இந்த தை திருநாளுக்கு மது விற்பனை 150 கோடிக்கு மேலே அப்படின்ட்டு இப்போ அவங்க டார்கெட் வச்சு விற்கிறாங்க. இப்போது டார்கெட் வைக்கிறாங்க, போன பொங்கலை விட இந்த பொங்கல் அதிகமாக இருக்கணும், போன தீபாவளியை விட அடுத்த தீபாவளிக்கு அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சுருக்காங்க. டார்கெட் வச்சிங்கன்னா நீங்கள் 3000 கொடுக்குற பொங்கல் பணம் இப்போ கொடுத்தீங்களே, அது அப்படியே டாஸ்மாக் போகுது. நீங்கள் வந்து அப்போது நீங்கள் வந்து கொடுக்குறது மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தமிழக அரசு மேலே இருக்குது. எந்த தமிழக அரசாக இருந்தாலும் தான், எடப்பாடி பீரியட்லையும் தான் இருந்தது. ஆனால் இது மதுவை முழுசாக முற்றிலுமாக எடுத்துட முடியுமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று செய்யலாம். எப்படி செய்யலான்னா, இப்போ கோவிட் காலத்தில் முழுக்க மது கடையே இல்லை இல்லைங்களா, அதே போல் உயிர் பயம் இருந்துச்சு அப்போ அதே போல் இந்த 3000 பொங்கலுக்கு கொடுக்குற பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் கடையை சாத்து, ஏன் கடையை திறந்து வைக்கிறேன், அப்படி ஒரு ஆர்டர் போடலாமா இனி வரும் காலத்தில்? இல்லை, அதில் நீங்கள் வந்து எளிதாக வந்து அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த வருமானத்தில் தான் தமிழகம் அரசே ரன் ஆகுது. நீங்கள் வந்து வேறு வருமானம் சார், வேறு விதமான வருமானம் வளங்கள் இருக்குது சார். அதாவது மது வளம் மட்டுமே வந்து ஒரு வருமானம் இல்லைன்னு மறுக்கலை, வளங்கள் நிறைந்த மாடு இருக்கலாம். ஆனால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க ரெடி பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் அதை சொல்கிறாங்க, எல்லா எதிர்கட்சிகள்லேருந்து ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட, இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட நீங்கள் அதில் தானே வாழுகிறீர்கள். 5000 மதுபான கடைகள் வச்சுருந்தீங்க, அதை வந்து குறைங்க, ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்கல்ல, குறைச்சாங்கல்ல அப்படின்னு சொல்கிறதோ, நாங்களும் வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை எங்களுடைய வாக்குறுதிகளில் வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறதோ, எல்லாமே வந்து சாராயத்தை வளர்ப்பதற்கான மதுபான கடைகளை கூடுதலாக்குவதற்கான யுக்தியாக தான் பார்க்குறோமே தவிர, அதை வந்து மொத்தமாக அழிப்பதற்காக அது மாதிரி எந்த ஒரு உறுதியும் நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல. இப்போ நிறைய செய்திகள் நம்ம வாசிக்கிறோம், பார்க்குறோம், நம்மளே செய்தியாளர்களாக இருக்கிறதுனால அதை பார்க்குறோம். ஏன்னா வந்து அண்மையில் வந்து குடிச்சிட்டு பெண்களே வந்து பெண் பிள்ளைகளே 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பெண் பிள்ளைகளே வந்து குடிச்சிட்டு இப்போ பேருந்துகள்லேருந்து வெளியே இறங்கி ஒரு ஓரங்களில் மயங்கி கிடக்கிறதெல்லாம் வந்து இப்போ செய்திகளில் பார்த்தோம். அது மாதிரி ஒரு குழந்தை 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வயிற்றில் ப்ரெக்னென்சியாக இருந்து குழந்தை பாத்ரூமில் போய் குழந்தை பிறந்ததெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அது மாதிரி நிறைய அநாகரிகமான அனாச்சாரமான செயல்கள்லாம் வந்து இந்த போதை பழக்க வழக்கத்தினால வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப பிஞ்சிலே வந்து எல்லா மாணவ மாணவிகளும் ரொம்ப வந்து பல்வேறு விதமான
ஒரு கற்றுக்கொள்ளக்கூடாத விஷயங்கள்லாம் கற்றுக்குறாங்க. 90s கிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல சார், அவங்க பூராமே அவன் லவ் பண்ணானா அப்படி ஓரமாக நிற்பான். அப்படி அவன் கண் பார்வை கிடைக்கன் பார்வைப்படாதான்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு வந்து பக்கத்துலேயே போய் நம்ம டேட்டிங் போகலாமா, சுந்தர பாண்டியன் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா. அவன் டேட்டிங் போகலாமான்னு கேட்குற மாதிரி ஆகிட்டாங்க. இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் தயாராகிட்டாங்க. எதுவும் தவறு இல்லைன்னு ஆயிடுச்சு. இது ஒரு ரிகர்சல் மாதிரி தானேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸ் அந்தளவுக்கு சாதாரணமாக போயிட்டாங்க. அதனால தான் அதுக்கு எதுக்குமே வேல்யூஸ் இல்லை. ஒரு செல்ஃபோன் தரலைன்னா தூக்கில் தூங்கிக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து மனதை உடைந்து போகிறாங்க இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ் பூரா. இது எல்லாமே இந்த போதைப் பொருட்கள், போதை விளக்கத்தினால தான் வருது. ஆனால் போதையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய குவாத்திமாலா போன்ற நிறைய நாடுகளில் வந்து அதான் கஞ்சா பயிரிடல், கஞ்சா மாதிரியான கொக்கைன் மாதிரியான நிறைய இது சில நாடுகளில் வந்து பயிரிடுறதே வேலையாக வச்சுருக்காங்க. அது மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் அந்த நாட்டை வளர்ப்பதற்கான சூழலாக கூட வச்சுருக்காங்க. ஆனால் எங்கிருந்து வருகிறது அப்படி நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தோம்னா கட்டுப்படுத்த முடியும்னா கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் பின்புலத்தில் அரசியல் கட்சி இருக்கிறது. இன்றைக்கி கடந்த முறை பார்க்கும்போது மார்ட்டின் அவர்கள் வந்து மார்ட்டின் வந்து அந்த பணம் கொடுத்து நன்கொடை லிஸ்ட்டில் பார்த்தோம்னா பிஜேபி முதன்மையான இடத்துல இருந்துச்சு. அப்புறம் தமிழகத்தில் வந்து திமுக முதன்மையான இடத்துல இருந்துச்சு. அவங்க இவர்களுக்கெல்லாம் ஏன் நன்கொடை கொடுக்குறார்கள், ஏன் லாட்ரியில் வந்து சம்பாரித்து கொடுக்குறாங்கன்னா பின்புலத்தில் அவர்களுக்கான தேவை இருக்கிறது. அவங்க அதை வந்து இருபாலரும் 2 பேருமே அதில் பயன்படுகிறார்கள். ஆக இது போதை, இந்த சாராயம், மது இதை வந்து எங்கேயும் நிறுத்த முடியாதுங்கிறத விட சாதியை ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி முடிக்க முடியாதுன்னு வந்து சும்மா சொல்ல முடியுமோ சும்மா சொல்ல முடியும். ஏன்னா சாதிகள் 2 தான் அப்படின்னு சொல்லி ஆண்பால் பெண்பால்னு சொல்கிறது மாதிரி இல்லை. இப்போது இன்றைக்கு வரைக்கும் முத்தரையர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 இடங்களில் 30 தொகுதிகளில் முத்தரையர்கள் வந்து அதை தொகுதியை யார் வெற்றி பெறுவார்கள்னு கணிக்கிற நிலைமை இருக்காங்க. அது மாதிரியான ஒவ்வொரு கல்வி பொருளாதார வேலைவாய்ப்புக்கு அந்த அளவீடு கணக்கெடுப்பு என்பது அவசியம்தான். சமூக ரீதியாக அதை நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்துக்கு அது மறுக்கலை. ஆனால் வந்து இதன் பின்னணியில் வந்து இந்த போதைப் பொருட்களையும் அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர எடுத்திருக்கிறார்களா, எந்தளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த கிரைம் ரேட் இருக்குல்ல, அந்த கிரைம் ரேட் ஒவ்வொரு வருடமும் கூட்டிகிட்டே தான் இருக்குது. இல்லை சார், இதில் வந்து அரசாங்கத்தை மட்டுமே நம்ம குற்றம் சொல்லி ஒன்றும் சமூகமும் இணைந்து செயல்படணும்ல. இணைந்து செயல்படுவது தான் அது நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க, நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகள் கொடுக்குறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு ஒரு ப்ரைவசி தேவைப்படுது. நீங்கள் முதல்ல மாதிரி வந்து நீங்கள் டிவியில் படம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தோம். டிவி வரும்போது அது வேணான்னு சொன்னது வேறு விஷயம். நாடகத்திலேருந்து சினிமா வந்தபோது அழிஞ்சு போயிடும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது நீங்கள் எல்லாருக்கும் மொபைல் வந்துருச்சு, ப்ரைவசி வந்துருச்சு, தனியாக பார்க்குறாங்க. அவங்க எந்த ஆப்பில் எதில் போய் சிக்கிக்கிறாங்கன்னு தெரியாது. இது ஒரு சமூக சீரழிவாக மாறிட்டு வருதா கொஞ்சம்? ஆமாம், டெக்னாலஜி வளரும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து முன்னேற்றம் இருக்கும், இன்னொன்று வந்து பின்னடைவு இருக்கும். அந்த பின்னடைவு நோக்கிய நகர்வுகள் வந்து ஜென்சி கிட்ஸ் இப்போ நிறைய பேர் அதில் காணாமல் போகிறாங்க. ஒரு சிலர் அதில் வெற்றி பெறலாம். ஆனால் நிறைய ஆப்புகள்லாம் வந்து அவங்களுக்கே ஆப்பு வைக்குது. இப்போது அதன் பின்னணியில் வந்து பெற்றோர்கள் நிறைய மனமடைந்து போகிறாங்க. ரொம்ப உளவியல் ரீதியாக அவங்க ரொம்ப சங்கடத்துக்குள்ளாகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி மனவியல் நிபுணர்கள், உளவியல் நிபுணர்கள் வந்து நிறைய பேர் வந்து பேசுறதுக்கான ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து முதல்லலாம் வந்து அப்படிலாம் வெறும் மாரல் சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். மாரல் எடுத்தால் போதும்னு இருக்கும் ஆரம்ப காலத்தில் நம்ம படிக்கிற காலங்களில். ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுலேயும் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் வேண்டியிருக்குன்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் பெரிய ஸ்கூலாக இருந்தால் சைக்காலஜிஸ்ட் வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க மக்கள். இப்போ பெண்கள் இவங்க அதாவது அந்த காலத்தில் கொஞ்ச நாள் 90s கிட்ஸில் வந்து 60 மார்க் எடுத்தாங்கன்னா பெரிய மார்க்கு. இன்றைக்கெல்லாம் 98.98 இருக்குது. 98.98 கட் ஆஃப் மார்க்குன்றான். அப்போ எவ்வளோ படிக்க வேண்டியிருக்காங்க அவங்க நெருக்கடி, அவனுக்கான ப்ரெஷர் அத்தனையும் வந்து அவன் மேலே தான் கொண்டு போய் கொடுக்குறோம். அப்போ அந்த ப்ரெஷரில் வந்து அவன் ப்ரெஷர்லேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து ஈஸியாக அவங்கள கொண்டு போய் அவங்கள வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அதை வந்து அவன் எளிதாக எடுத்துக்கிறான். இதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு நான் தப்பு வைக்கப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும்னு அவன் நம்புகிறான். அப்போ இந்த இடத்துல வந்து 2-3 குரூப்ஸ் தான் செயல்படுது. மேலேருந்து வர்றாங்க, கீழே ஒரு ஏஜென்ட் போய் அப்படியே வந்து எளிதாக போய் அவங்கள போய் சேர்த்துடுறாங்க. அப்போது இது மறுக்க முடியல. அதை வந்து அதான் சொல்கிறேன், தலகாணின்னு வேறு பேர்லேயோ ஏதோ ஒரு வாங்கி சாப்பிட தான் முடியுது. அதில் இப்போ கொக்கைன், ஹெராயின்லாம் வந்து இந்த நகை இடுக்குகள் இருக்குல்ல, இதில் இருக்கிறது மட்டுமே உறிஞ்சினீங்கன்னா ஒரு நாளைக்கு இருக்கும் போது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு நாளைக்கு இருக்கும். 24 மணி நேரம் அவனுக்கு வந்து அவ்வளோ போதை இருக்கும் அப்படிங்கிறான். இந்த நகை எடுக்குகளில் மொத்தமாக சிக்கி இருந்துச்சுன்னா அந்தளவுக்கான வீரியமான போதை வஸ்துகள்லாம் இருக்குது. நீங்கள் கஞ்சாவெல்லாம் விட அதெல்லாம் இப்போ பெருசு. அந்த அடுத்த லெவலுக்கு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில்
ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் கூட வெளியே பேசப்பட்டுச்சு. நம்ம அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் பெத்தடின்லாம் போடுறாங்க, திரைத்துறையை சார்ந்தவர்கள் பெத்தடின் ஊசி போடுவாங்க, அதெல்லாம் போதைக்காக போடுவாங்க அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. அது உண்மையும் கூட. சில திரைப்பிரபலங்கள் பயன்படுத்தி இருக்கிறதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சில சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசியிருக்கோம், சொல்லி பார்க்குறத பேசியிருக்கோம். ஆக அது அந்த அந்த பெத்தடின்ங்கிற விஷயம் மாறி இன்றைக்கி வந்து எளிதாக வந்து கிடைக்கிறது மாதிரியான கொக்கைன், ஹெராயின்லாம் வந்து எளிதாக கிடைக்கிறது மாதிரியான சூழல் நம்ம மாற்றிட்டோமோ, நம்ம வந்து வர இளைய சமுதாயத்தை நம்ம வந்து கெடுத்து கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான வருத்தப்படும் அளவிற்கு நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. இந்த மாதிரியான புல்லுருவிகள் வந்து வருவதற்கு அரசு மட்டும் இல்லை, சமூகமும் தான் காரணமாக இருக்கணும். ஆனால் இவங்க எந்த அளவுக்கு காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு, நீங்கள் செல்ஃபோனை வந்து ஸ்கூலில் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா அலோவ் பண்ணுறாங்க. சிலது சில கல்லூரிகளே அது அனுமதிக்கப்படுகிறது. ஆமாம், ஏன்னா அதில் தான் வாட்ஸ்அப்பில் தான் பார்க்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அது மாதிரி இதை பார்த்து அதுலேருந்து கூகுள்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அசைன்மெண்ட்டே இணையதளத்துலேருந்து நீங்கள் பார்த்து எழுதிட்டு வாங்கன்ற மாதிரி கொடுக்கும்போது, இணையதள வகுப்பு மூலமாக எல்லா விதமான பாதிப்புகளையும் இன்னைக்கு வந்து கல்வித்துறை எதிர்கொண்டு நிற்குதா? ஆமாம், இணையதளம் வந்து ஒரு வகையில் சரியானதாக இருக்க மாதிரி தெரியும். அதாவது எளிதாக எடுத்துக்கிற முடியும்னு சொல்லலாம். ஆனால் அவன் வெறும் இணையதளத்தை மட்டும்தான் பார்ப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அதற்காக இப்போ நீங்கள் எதற்காக நீங்கள் வந்து மறுக்கவே முடியாத மாதிரியா இருக்குது பெற்றோர்களுக்கு. அவனுக்கு செல்ஃபோன் தேவையில்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க அந்த அசைன்மெண்ட்டே அங்கேருந்து தான் வருது. அப்போது அதற்காக வாங்கி தர வேண்டியிருக்கு. ஆனால் அவன் வந்து பார்க்குற விஷயங்கள் வேறையாக இருக்குது. அப்போது எப்பயுமே வந்து ஒரு தேன் சாப்பிட்றவன் நக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ ஒன்று பார்க்குறான். கூடவே வந்து தேவையான அவனை கேட்காமலே அவனுடைய ஐடியாலஜியில் இல்லாமலே நிறைய விளம்பரங்கள் வந்து உள்ளே விழுது. அதில் சின்னதாக ஈர்ப்பு வருது. அந்த ஈர்ப்புக்குள்ளே போகிறான். அப்படி தான் நிறைய சைபர் கிரைம்ஸ் இப்போது வந்து நடந்திருக்கு நிறையா. அதாவது ஒன்றும் இல்லாமல் இப்போது அண்மையில் நான் சொல்கிறேன், ஒரு லேடி பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு நியூடாக அந்த பொண்ணு வந்துடுவாள். இவன் உடனே அதிர்ச்சி ஆயிடுவான். உடனே அவன் வீடியோவில் வருவான். அவன் வந்தோடனே அடுத்த நிமிஷம் வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவன் வந்து நீ பார்த்துட்ட, நான் வந்து இது பண்ணுறேன், நான் வெளியே பண்ணுவேன். அப்போ பெண்ணோ பையனோ யாரோ ஒருத்தரை இப்படி அவனை வந்து ஈஸியாக வேற ஒருத்தர் ட்ராப் பண்ண முடியுது, சம்மந்தமே இல்லாமல். அவன் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கான், ஒரு கால் வர்ற மாதிரி வருது. அந்த காலை ஆன் பண்ணானா அது மாதிரியான ஒரு காட்சி வருது. அது ஒரு ஏஐ காட்சியாக கூட இருக்கலாம், இல்லை ஒரிஜினலாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் அடுத்த நிமிஷமே அவனை ட்ராப் பண்ணுறதுக்கான, அவன் வந்து வலையில் விழ வைக்கிறதுக்கான ஒரு சூழலும் வருது. எல்லாத்தையும் விட ஆபத்தானது கைபேசியாக மாறிட்டு வருது. ஆமாம், ஏன்னா இன்னொன்று அது ஒன்று, நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த ஆவணங்களும் தேவையில்லை. நாங்கள் வந்து பணம் தரோம், வட்டிக்கு தரோம், 10,000 தரோம், 20,000 தரோம், அவன் கொடுக்குற ஆஃபர் தரான். இவன் போய் அதில் போய் சிக்கிறான், பணம் அனுப்புன பிறகு அவன் மாட்டிக்கிறவன் நிறையா இருக்கான். அந்த அவசரமான அவேர்னஸ் தேவைங்கிறீங்க. தேவை, ரொம்ப ரொம்ப தேவை. ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம். அதை பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ரீதியாக நம்ம வந்து பேசணும். முடிக்கிற பொழுது வந்து சமூக ரீதியாக அது மேலே அக்கறை கொண்டு முடிக்கிறோம். இது ஒரு மாறுபட்ட ஒரு விவாதமாக இருந்தாலும் கூட இது பேச வேண்டிய விஷயம்தான். அது அவசியமும் கூட. ஏன்னா சமூக வாழ்வியல் வந்து சரியாக இருந்தால் இனி வரும் இளைய தலைமுறைக்கு மட்டும் இல்லை, பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கும் ரொம்ப சரியாக இருக்கும். அந்த அக்கறையில் தான் வந்து அதை நோக்கி நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கோம். நிகழ்ச்சியை பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு எதையும் நன்றி சார். நன்றி.